நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படாது, ஜனாதிபதி அனுர உறுதி. 2022ஆம் ஆண்டே போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படும் என சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அவ்வாறானதொரு நிலைமை நாட்டில் எந்த வகையிலும் ஏற்படாது. நிந்தவூர் கலாச்சார நிலையத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்த போதிலும் அதனையும் முகாமைத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் உள்ளது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் 2 நாட்கள் மதுபான சாலைகளுக்கு பூட்டு, வெளியானது அறிவிப்பு. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்கள் நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் மே 30 மற்றும் 31ஆம் திகதிகளில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்று கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த நாட்களில் கலால் உரிமை சட்டங்களை மீறி செயல்படும் மதுபான சாலைகள் மற்றும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கும் இடங்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆணையாளர் அறிவுறுத்தியுள்ளார். புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சடலம் எங்கே என்றும் சடலத்துக்கு என்ன நடந்தது என்பதும் எனக்கு தெரியும். அது பற்றி பகிரங்கமாக கூற முடியாது. அவ்வாறு கூறினால் அந்த இடத்துக்கு சென்று சிலர் நினைவேந்தல் நடத்தக்கூடும். இவ்வாறு முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அண்மையில் சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே சரத் பொன்சேகா இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். பிரபாகரன் போரில் கொல்லப்பட்டு விட்டார், இது ரகசியமல்ல. பிரபாகரன் கொல்லப்பட்டதும் கருணாவை விமானத்தில் சம்பவ இடத்துக்கு அனுப்பினோம். சூசை பொட்டம்மானின் மனைவி உட்பட அனைவரது சடலங்களையும் அவர் அடையாளம் கண்டார். பிரபாகரனின் சடலத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நான் ஆலோசனை வழங்கினேன். அது என்னவென்பதை நான் சொல்ல மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாய் தொடர்ந்தும் வீழ்ச்சி, கொந்தளிக்கும் எதிர்க்கட்சி. தற்போதைய அரசின் முறையற்ற பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் கட்டுப்பாடற்ற ரூபா வீழ்ச்சி காரணமாக ஒட்டுமொத்த பொதுமக்களும் மிக கடுமையான வாழ்க்கை செலவு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சி எச்சரித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசை கையளிக்கும் போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு சுமார் 292 ரூபாவாக காணப்பட்டது. ஆனால் தற்போதைய நிர்வாகம் பொறுப்பேற்று 20 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் டாலரின் விலை 354 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விஷேடமாக 1949ஆம் ஆண்டு எங்களுடைய பிரஜா உரிமைகள் பறிக்கப்பட்டது. பிரஜா உரிமை பறிக்கப்பட்டதன் காரணமாக எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும், எங்களுடைய உறவினர்கள் இந்தியாவில், அவருடைய பிள்ளைகள் இலங்கையில் நாடற்றவர்களாக்கப்பட்டு, அதாவது ஒரு அந்தரமான நிலைக்கு இன்றைக்கு இந்த நானோயா ஸ்டேஷனில் வாயிருந்தால் பேசும் எங்களுடைய பெற்றோர்களுடைய கதறல்கள், எங்களுடைய பாட்டிமார்களுடைய கதறல்கள், அழுகைகள், முனகல்கள் இன்றைக்கும் அவர்களுடைய வாயிருந்தால் சொல்லும். ஏனென்றால் அந்த அளவுக்கு எங்களுடைய வேதனைகள் நிறைந்த வரலாறு தான் எங்களுடைய மலையகத்தினுடைய வரலாறு. அப்போ அந்த வரலாற்று ரீதியான வடுக்களை சுமந்தவர்கள் நாங்கள். அன்றைக்கு இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட போது, சிரிமா சாஸ்திரி உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட பொழுது அதில் நாடற்றவர்கள் என ஒரு சிலர் ஒதுக்கப்பட்டார்கள். அந்த நாடற்றவன் பரம்பரையில் நானும் ஒருவன், எங்களுடைய பெற்றோர்களும் ஒருவர். இந்தியாவும் கிடையாது எங்களுக்கு, இலங்கையும் கிடையாது, நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட மக்கள். அவ்வாறு நாடற்றவர்களாக இருந்த பொழுது எனக்கு நான் 2007ஆம் ஆண்டிலிருந்து 9ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த வேதனை எங்களுக்கு இருந்தது. இந்த வேதனை எங்களுக்கு இருக்கின்ற பொழுது விசேடமாக இந்த இடத்தில் இருக்கின்றால் எங்களுடைய சபை தலைவர் பிமல் ரத்நாயக் அவர்கள், நானும் பிமல் ரத்நாயக் அவர்களும்
இந்தியாவுக்கு சென்று, அதாவது இந்திய அகதி முகாம்களுக்கு சென்று அந்த அகதி முகாம்களில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள், வேறு எதுவும் அல்ல ஐயா, எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டியதில்லை, நாங்கள் இந்திய பிரஜையும் கிடையாது, இலங்கை பிரஜையும் கிடையாது, எங்களுக்கான இலங்கையில் வாழுகின்றதுக்கான அந்த பிரஜா உரிமை பெற்றுத்தாருங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டார். அதற்கேற்ப நாங்கள் இலங்கைக்கு வந்ததன் பிறகு இந்த பாராளுமன்றத்தில் அதற்கான ஒரு தெரிவுக்குழு செய்து, அந்த தெரிவுக்குழுவுக்கு நான் தான் தலைவராக இருந்தேன். தெரிவுக்குழுவின் மூலமாக பிறகு, அதாவது இந்த நாட்டின் நாடற்றவர்கள் அல்லது பிரஜா உரிமையற்றவர்கள், குடியுரிமை இல்லாதவர்கள் என்ற சொல்லுக்கே முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்களாக. அதனால எங்கள் மீது அபகாண்டமான குற்றச்சாட்டுக்களை அன்றைய காலகட்டங்களில் விஷயமாக எங்களுடைய கொள்கை பிரகடனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஒரு விடயத்தில், அதாவது இந்திய வம்சாவளி மக்கள், அன்றைய காலகட்டங்கள் இந்திய வம்சாவளி மக்கள் அன்றைக்கு இலங்கையில் இருப்பதும் இந்தியாவுக்கு செல்வதும் அவர்களுடைய விருப்புக்கு ஏற்ப இடம்பெற வேண்டும். அவர்கள் இந்தியாவுக்கு செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து கௌரவமான பிரஜைகளாக அனுப்பப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை பிரகடனத்தினுடைய செயற்பாடாகும். அதனால் எந்த காலத்திலும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும், 1989ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, 71ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, இனவாத அடிப்படையில் எந்த ஒரு மலையக குடிமகனாவது இனவாத அடிப்படையில் அவன் மலையக தமிழ் என்ற காரணத்தினால், அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவனுடைய நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் எங்களுடைய கட்சி. அந்த வகையில் விஷயமாக இன்றைக்கு இந்த பிரேரணையை கொண்டு வந்த பிறகு நான் யோசித்தேன், நீங்கள் எதை சொன்னாலும் கூட, எதை முன்வைத்தாலும் கூட, இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றார் மதுரை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற கிருஷ்ணன் செல்வராஜ் அவர், இன்றைக்கும் கௌரவ தொண்டமானவர்கள், இன்றைக்கும் அவர் மலையகத்தில் காம்பராக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய செல்வி இருக்கின்றார்கள், செல்வியினோட வீடு இன்றைக்கும் மலையகத்தில் லயத்தில் தான் வாழ்கின்றார். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவருடைய வீடும் கூட அப்புத்தலையில் லய காம்பராக்களில் தான் நாங்கள் வாழ்கின்றோம். கௌரவ இன்னும் 2 வினாடிகள். எனது வீடு எடுத்துக்கொண்டாலும் கூட எனது பெற்றோர்கள் இல்லை பலும் இருந்த போதும் கூட எனது பிரதானமான வீடு மலையகத்தில் லய காம்பராக்கள் தான் நாங்கள் வாழ்கின்றோம். அதுதான் இந்த லயங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு குளிர் என்ன, வேதனை என்ன, துன்பம் என்ன, பசி என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் நாங்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில், எங்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த நேரத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. 200 வருட சாபக்கேடு, 200 வருடங்களாக கௌரவ உறுப்பினர்களின் மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் எங்களுடைய மக்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், புதிய சகாப்தத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நவீன தொழில்மயத்தை மலையகத்திற்கு கொண்டு வர வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையில் எங்களுடைய அரசாங்கம் அந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சகலவிதமான, அதாவது அவர்களுக்கு என்ன செயற்பாடுகளை முன்னெடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியுமோ, அது கல்வியா, சுகாதாரமா, வீட்டு பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, வீதி பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளையும் கூடுதலான கரிசனை காட்டுகின்ற அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.